கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்தகார சாட்சிகள் எம்மை அணுகிடாமலே, அந்தகார சாட்சிகள் எம்மை அணுகிடாமலே, சொந்தமான தம் ஜனத்தை சோர்ந்து காப்பாரே, இயேசு துணையாய் நிற்பாரே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் தாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், ஏகம் சொத்த மீது கண்கள் இருத்தி நடத்துவார், இயேசு திருத்தி நடத்துவார், வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வு தாயகனே, வழி நடத்தும் வாழ்வில் நாயகனே. பரிசுத்தமுள்ள பிதாவே, நான் உங்களை பரிசுத்தமாகிற கர்த்தர் என்று சொன்னீர். நீர் எங்களை பரிசுத்தமாக்காவிட்டால் நாங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறோம் என்று மேன்மைப்படுத்துவோமானால் ஒன்றுமே இல்லைப்பா. மனக்கூறி ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவின் வல்லமனால் நிரப்பி தேவன் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படி, எப்படி எங்கள் பரம தகப்பனோடு நீர் இருந்தீரும் அப்படியே பிதாவே எங்களோடு கூட இருக்கும்படி சபை முழுவதையும் சுத்திகரித்து பலப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சையை தாரும், பரிசுத்தாவின் வைராக்கிய வாஞ்சையை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். யோவான் 4:24 வாசித்து பார். தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் எந்த சொரூபமாய் இல்லை, தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதே சமயத்தில் சொல்றார் பாருங்க, நீதிமொழி 20:27 வாசித்து பார். மனுஷனுக்கு கர்த்தர் தந்த ஆவி எப்படி இருக்குது? தீபமாய் இருக்கிறது. ஆண்டவர் உனக்கு தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். ஹல்லேலூயா. அது உள்ளுணர்வுகளை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து நல்லதை செய்து கெட்டதை உன்னை விட்டு விலகி போடும். ஹல்லேலூயா. இந்த தீபத்தை நீ எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்? அது முக்கியமானது. ஹல்லேலூயா. யோவான் 3:6 சொல்லுகிறார் பாருங்க, ஆவியில் பிறந்தவன் ஆவியாயிருக்கிறான், மாம்சத்தில் பிறந்தவன் மாம்சம். ஆவியானவரை தொழுது கொள்ள ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிறார்கள், ஆவியிலே பிறந்திருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். பிரதான ஆசாரியன் நிக்கதேமு வந்தான். ஏன் காலையில் வர மத்தியானம் வரக்கூடாது? ராத்திரியில் வந்து இயேசுவை பார்க்குறான். பார்த்துட்டு என்ன சொல்கிறான்? ஆண்டவருடைய சில காரியங்கள்லாம் பேசுகிறான்.
ஆண்டவர் சொல்கிறார். அவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான் ரோமாபுரிக்க, இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு காரியம், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆவியிலே பிறக்காவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்லி அனுப்புகிறார். இன்றைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னா மனம் தின்பதுக்கென்று ஞானஸ்நானம் தண்ணீரினால் எடுக்கிறோம். ஆவியினாலே பிறப்பது, நாம் ஆவியாகிய தேவனை அவரை நம்மை ஆண்டு கொண்டு நடத்த நாம் ஆவியினால் பிறக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:4 வாசித்து பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பேன் என்று சொன்னார். எதற்கு சாயங்கால பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அனைவரையும் அழைக்கிறேன். இன்னும் அபிஷேகம் பெறாதவர் இருப்பீர்கள், நான் பரலோகம் போக மாட்டீங்க. அதுக்காக நீங்கள் அபிஷேகம் பெறவில்லைன்னு சொல்ல மாட்டேன். அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே வச்சிருக்கார், மனுஷனுக்குள்ள. அது தீபமாக இருக்குது. அதை அணைத்து போடாமல் இருக்கிறதுக்கு தான் ஆவியில் பிறக்கணும்னு சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார்? உன்னோடு கூட வாசம் செய்வார். ஹல்லேலூயா. மனுஷிக சுவாபங்கள் கடந்து போய் ஆவிக்குரிய சுவாபங்கள் நமக்கு உண்டாகத்தக்கதாக கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் சாக்கியத்தை நாம் பெறுகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? பலனாக இருக்கணும். அப்போஸ்தலர் 1:8 வாசித்து பாரு. அவர் வரும்பொழுது நீ எப்படி இருப்ப? பலன் அடைவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எங்கு சாட்சியாக? உன் வீட்டில் சாட்சி இருக்கணும், சபையில் சாட்சி இருக்கணும், சுற்றுப்புறங்களில் சாட்சி இருக்கணும், பட்டணங்களில் சாட்சி இருக்கணும், கிராமங்களில் சாட்சி இருக்கணும். உலகம் கடைசி பரிந்தும் நீ சாட்சியாக இருக்கணும், உன் முடிவு பரிந்தும் நீ சாட்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதற்கு தான் இந்த பரிசுத்த ஆவியை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவர் இல்லாமல் நீ ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ வெட்ட போகிறான் பாருங்க, வரப்போகுது பாருங்க, கொடிய காலம் வரப்போகுது. அன்னைக்கு துணியை காணும் துண்டை காணும் ஓடுறவன் நிறையா ஊழியக்காரன் இருப்பான். ஏன் சாமன் அப்படி தான். எத்தனை பேர் ரத்தத்தை சிந்தி மறிச்சிருக்கிறார். சுகமாக வாழணும், பணம் சம்பாதிக்கணும். இதற்காக உன்னை அழைக்கல ஆண்டவர். உன் தேவைகள் என்னதென்று அறிந்திருக்கிறார். அப்பப்போது அதை உனக்கு கொடுப்பார். ஆனால் நீ என்ன தேவை? உனக்கு பரிசுத்த ஆவியானவர். நாளுக்கு நாள் பரிசுத்த ஆவியின் வளர்ச்சி அடைய வேண்டும். சும்மா 2 பாஷை பேச்சு உக்காண்டு அது பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அது ஒரு அடையாளம் தான். பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு தேவனோடு பேசி பல மணி நேரம் வரங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், ஊழியத்துக்கு பிரயோஜனமாக, ஊழியக்காரனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிறைந்திருந்தார். அதற்கு அடையாளம் தான் தேவன் அவரோடு கூட. அவர் என்ன சொல்கிறாரோ தான் அந்த பூமியில் செய்து கொண்டு இருந்தார். பிரியமான அந்த அளவுக்கு நாம் தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும். ரோமர் 5:5 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்கள் இருதயங்கள் ஊற்றப்பட்டு இருக்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பு நம்ம உள்ளங்களில் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை தான் ஒரு நாளும் ஒன்று வெட்கப்படுத்த. பிரைஸ் தி லார்ட். ஊற்றப்பட்டிருக்கா? செக்கப் பண்ணி பாருங்க. வேறொரு ஆவி உள்ள பூந்திருக்கா? இன்றைக்கு நிறைய ஆவிகள் இருக்குது உலகத்தில். ஆனால் இத்தனை ஆவிகளையும் பரிசுத்த ஆவியான ஒருவரே அதற்கு விரோதமாய் எழும்பி கொடியேற்ற முடியும். அதன் நிழலின் கீழே நீ சுகித்து இருக்க முடியும். இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சவால் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். எவ்வளவு பலகிற சுகவீனம் வந்தாலும் உனக்கு சவால் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. தரித்திரம் வராதபடி உன்னை பாதுகாக்கிற பரம ஐஸ்வரம் பூலோக ஐஸ்வரம் நிறைந்து வாழ செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. வேறொரு ஆவிக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையினால் எல்லாவற்றிலும் பரிசுத்தவான் முதலிடத்தை நாம் கொடுப்போமானால் அவர் நம்மோடு கூட வாழும் பொழுது நம்மை எல்லாவற்றையும் திருத்தி நம்மை தேவனுக்கு நேராய் நடத்துவார். ஹல்லேலூயா.
ஒரு நாள் நீ இடது பக்கம் வலது பக்கம் சாய மாட்டாய், பின்னிட்டு திரும்ப மாட்டாய். த ஹோலி ஸ்பிரிட் என்னுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? ஃபார்வர்ட் மார்ச். கல்வாரியை நோக்கி போகிறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையின் வல்லமை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 4:6 வாசித்து பாருங்க. இங்கே சொல்லுகிறார், நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் நம்ம குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் ஊற்றி இருக்கிறார், இருதயங்களில் வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது இருதயம். அந்த இறுதி தான் இயேசு தேடி வருகிறார். உன் சொத்தை கொடு, உன் படிப்பை கொடு, உன் அந்தஸ்தை கொடு என்று அவர் கேட்கவில்லை. உன் இருதயத்தை எனக்கு தா. மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. இருதயத்தை நீ கொடுத்த பிறகு வேறு ஒன்று இந்த இருதயத்தில் வரக்கூடாது, சிந்தையில் வரக்கூடாது, ஆவி ஆத்மா ஆடுக செய்ய உனக்கு அதிகாரமே கிடையாது. டோட்டலி யூ ஆர் சரண்டர்ட் பிஃபோர் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. எந்த நிலைமையில் அவரை கேட்காமல் நீ எதையும் செய்ய உனக்கு அதிகாரம் உன் சரீரத்தில் இருக்கும் நாளில் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய சபையில் ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஆவிக்குரிய போதகத்தை கேட்டு ஆவியிலே நீங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து வரங்களாலும் கனிகளாலும் அவருடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தால் நிறைந்து தேவலோகத்தை எட்டி பிடிக்கிறவளாய் தேவனை தரித்து கொண்டவளாய் இருக்க வேண்டும் என தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. எல்லாம் மாறிந்த பொருளே எங்கள் எல்லாமை நீக்கும் அருளே, எல்லாம் மாறிந்த பொருளே எங்கள் எல்லாமை நீக்கும் அருளே, பொல்லா மனதுடைய கல்லான பாவிகளை கொல்லாதருள் புரியும் நல்லாயன் இயேசு சுவாமி தேவா, இரக்கம் இல்லையோ இயேசு தேவா, இரக்கம் இல்லையோ, எங்கோ நிறைந்த ஜோதியே எங்கள் பங்கில் ஓரைந்த நீதியே, எங்கள் சங்கடமான பாவ சங்கதங்களை நீக்கும் துங்க இஸ்ரவேலின் வங்கீஷ கிரீடாதிபதி தேவா, இரக்கம் இல்லையோ இயேசு தேவா, இரக்கம் இல்லையோ. கர்த்தருடைய இரக்கத்திற்காக நாம் ஒவ்வொரு நேரமும் தேவாலயத்துக்கு வருகிறோம். ஆண்டவரின் தேவாலயத்தில் வரும்பொழுது உன்னை பார்த்து சொல்வார், நீ என்னுடைய தேவ ஆலயம், நீ என் நடமாடும் தேவனுடைய ஆலயம், நீ போகுமிடலாம் என் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களை விடுதலையாகி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரலோகத்தை குறித்து போதித்து அவர்களை ஜீவ வழியிலே நடத்தி என்று உனக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்கு வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 5:15 வருஷங்களை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5:15 நீங்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படாது இருக்க அழிக்கப்படாது இருக்க எச்சரிக்கையாயிருங்க. பின்ன நான் சொல்வது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்.
அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். ஆவிக்குரியபடி நடந்தா மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். நல்லா புரிஞ்சுங்க. மாம்சம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இச்சை தாங்க. ஆதில் ஆதாம் ஏவாள் செத்தது இச்சை தான். பணத்து மேல இச்சை, பொண்ணு மேல இச்சை, பலவிதமான உலகத்தின் ஆசைகள் இச்சைகள் உன்னை நெருக்கும் பொழுது, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்து விட்டேன், ஆசை இச்சைகளுக்கு நான் அறைந்து விட்டேன் என்று சொன்னாலும் கூட அந்த இச்சை உன்னை விடுவதில்லை. ஹல்லேலூயா. இச்சை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நாசமாக்குறது. இச்சிக்காதீங்க. இந்த உலகம் அது நிறைவும் ஒளிந்து போகும். பிரைஸ் தி லார்ட். அழிவு வருது பூமிக்கு. இனி இந்த உலகத்தில் வாழ போறோன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அழிவு பூமிக்கு வருது, எல்லா இடங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகினால் நாம் எல்லாவற்றையும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து, இந்த சரீரத்துக்கு விரோதமாக ஆவி போராடும், ஆவிக்கு விரோதமாக சரீரம் போராடி கொண்டே தான் இருக்கும் இந்த உயிர் இருக்க வரைக்கும் இந்த சரீரத்தில். ஹல்லேலூயா. ஆகினால்தான் கலாத்தியர் சபைக்கு எழுதும் பொழுது பவுல் இப்படி எழுதுகிறார். மறுபடி படிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என நினைக்கிறதை செய்யாதபடிக்கு இவை ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்து விரோதமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உன் மாமிசத்தை கட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்தலைனா you never enter into the kingdom of God. Hallelujah. Praise the Lord. ஆவினால் நீ நடத்தப்படுவாயானால் நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கிறது. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரத்தை கொள்ள மாட்டாங்க. எவனை பார்த்தாலும் அவன் பின்னால் போகிறது, எவனை பார்த்தாலும் அவன் பின்னால் போகிறது. கல்யாணம் பண்ணவளும் அப்படிதான், கல்யாணம் பண்ணவனும் அப்படிதான், கல்யாணம் பண்ணாதவளும் அப்படிதான் இருக்கு. இன்றைய உலகம் தலைகளாய் போய் கொண்டு இருக்கிறது. Be careful. God is warning you. Better to come to Jesus. நீ பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவி கர்த்தர் தந்த தீபம், அதை அணைத்து போடாதே. நீ பாவம் செய்யும்போது, அக்கிரமம் செய்யும்போது, துரோகம் செய்யும், மற்றவர்களை குற்றவாளிகளாக மற்றவர்கள் விரோதமாய் பேசும் பொழுது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசும் பொழுது, பரிசுத்த ஆவி பெற்றவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நீ போராடும் பொழுது, நிச்சயமாகவே நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. தேவனுடைய ஆவியான பரிசுத்த வைராக்கிய வாஞ்சை உள்ளவர். என் தேவனாய கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ண நாடு இருந்த அவருக்கு உண்மை உத்தமாய் அவர் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியினால் வல்லமை உனக்கு கிடைக்கக்கூடியதா? இந்த உலகத்தையே விட்டு கொடுத்தால் அந்த பரிசுத்த உனக்கு கிடைக்காது. நீ விலை கொடுத்து வாங்கிட முடியுமா? அவர் வருகிறதும் தெரியாது, அவர் போறதும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறார். அதான் பெரிய விஷயம். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அவருக்கு உருவம் கிடையாது. is coming like a flood, is coming like a lion. Hallelujah. Praise the Lord. உன் காரியங்களை பூர்த்தி செய்து கடந்து போவா. நீ பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவி அறகுற முழுமையுமாய் அடைய கர்த்தரை அண்டிக்கொள். பிரைஸ். ஏன் அபிஷேக கூட்டம் வைக்கிறேன்? கர்த்தர் சொல்லி தான் வைக்கிறேன். எனக்குன்னா அவ்வளோ கொழுத்து போய் கிடது என் உடம்பு, பலகீனமான உடம்பு. ஆனால் பரிசுத்த ஆவி நிறைமுறை பலன் கிடைக்கும். அவர் சொன்ன வார்த்தையை நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவி வரும் பொழுது உன்னை என்ன செய்வார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும்
நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதில் மீறி நடந்த பாதாளம் வாயை திறந்து காத்துட்டாங்க, லபக்குன்னு முழுங்கும். இன்னைக்கு அநேகர் பாதாள வாசற்படி இருக்காங்க, அநேகர் நடிக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு முன்னாடி நடிக்கிறது நடிப்பெல்லாம் செல்லாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் நல்லவனை போல உங்க முன்னால் நடிச்சிடலாம், ஆனால் என் அந்தரங்கம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரீதியாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுவரையிலும் ஆச்சு, அவன் முன்னாலே நான் போல. எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு 10 பேரை சேர்த்துக்கல. இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி தான் வாழ்ந்து கொண்டு. எல்லாரும் நல்லதுக்கு வருவாங்க, கெட்டது நடக்கும் எனக்காக ஒருத்தரும் வரவே மாட்டாங்க. ஆனால் ஒருத்தர் வருவார், அவர்தான் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அவர் வருவார், என் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து என்னை பாதுகாக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் படிங்கம்மா. ஏம்மா அன்பு வேணாம்மா. அன்பு யாருக்குமா இருக்குது? கள்ள அன்பு தான் இருக்குது, களவு அன்பு தான் இருக்குது, இச்சையின் அன்பு தான், வேசித்தன அன்பு, விபச்சார அன்பு, இதுதான் இருக்குது உலகத்தில். தெய்வீக அன்பு போயிடுச்சு மேலே. தெய்வ அன்பு உனக்குள் இருக்குமானால் உலகத்தின் காரியங்களை நீ இச்சிக்க மாட்டாய், அதை வெறுத்து ஒதுக்குவாய். ஹல்லேலூயா. தெய்வ அன்பை காணவில்லை, எல்லாம் ரெக்கம் அழைச்சி போயிடுச்சு ஆண்டவர் விட்டு. தெய்வ அன்பு இருக்குமானால் ஒரு நாளும் அவர் சொல்லை நீ அல்லல் தட்டிட்டு போக மாட்டாய். அந்த அன்பு உன்னை எத்தனை உயரத்தில் வைக்க வேண்டுமோ வைக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகினால் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து தேவ அன்பிலே நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8:1-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். இவைகளெல்லாம் நமக்கு பிரயோஜனமானது. ஆனபடியினால் நல்லா கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க ஆமென். ஆவியின்படி நடப்பாயானால் உனக்கு ஆக்கினை தீர்ப்பே கிடையாது. மாம்சத்தின்படி உக்கிர கோபாக்கினை வரும். கோபாக்கினையில் தப்பிச்சவங்களுக்கு உக்கிர கோபாக்கினை வரும். அதில் ஒருவனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளில் பிரமாணத்தின் என்னை விடுதலை ஆக்கிச்சு. ஹல்லேலூயா. ஆவியின் பிரமாணம் உன்னை விடுதலை ஆக்கிச்சு. பிரைஸ் தி லார்ட். நியாய பிரமாணத்தை அவைகள் செய்து நமக்கு தேவனிடத்தில் சேரும்படியான ஸ்லாக்கியத்தை தந்தது. ஹல்லேலூயா. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலகீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மாம்ச சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, நம்மெல்லாம் ஆக்கினைக்கு தப்பித்து கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். நாம் ஆக்கினைக்கு தப்பித்து கொண்டோம். இதற்கு மேலே நாம் மாம்சத்தில் நாம் அழிந்து போவோம்னா உக்கிர கோபாக்கனைக்கு தப்பி வைக்கவே ஒருவராலும் முடியாது. ஆமென். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பாவம் தான் பகை நினைச்சியா நீங்க. மாம்ச சிந்தையே தேவனுக்கு விரோதமான பகை சிந்தை இருக்கு பாருங்க. இங்கே தான் உக்காந்துக்கும். இது அமெரிக்கா போயிட்டு வந்துடும், லண்டன் போயிட்டு வந்துடும், துபாய் போயிட்டு வந்துடும், உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடும், உங்கள் நினைக்கிறவங்ககிட்ட போயிட்டு வந்துடும். சிந்தை இருக்கு பாருங்க, இது பொல்லாதது. சிந்தையில் தான் பிசாசு அடிப்பான், அதுக்கு பிறகு இருதயத்தில் பாயுவான், அதுக்கு பிறகு சரீரத்தை ஆடுவான், ஆவியை அணைச்சி போட்டுருவான். கர்த்தர் தந்த தீபத்தை நீ இழந்து போவாய்.
பிறகு உனக்கு உக்கிர கோபாக்கினைக்கு உன்னை கொண்டு போய் பாதாளத்தை தள்ளிட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. இவ்வளோ விவரமாக சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. தேவ பயம் இல்லை. தேவ பயம் பூமியில் அற்று போயிடுச்சு. ஹல்லேலூயா. யாருக்கு பயப்படலனாலும் கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளுங்கள். அவரை அல்லாமல் நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. மாம்சம் சொல்றபடியே நீ ஆவியை அணைச்சு போடாது. மாம்சத்தை ஒடுக்கி கீழ்படுத்தணும். மாம்சத்தை ஒடுக்கி நீ கீழ்படுத்தலைன்னா you are not a believer, you are not a ministers. Hallelujah. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் மாம்சத்துக்கு உட்பட்டவளாக இருக்க மாட்டீங்க, ஆவிக்குரியவளாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. வேறொரு ஆவி உனக்குள்ள பூந்து கிறிஸ்துவின் ஆவி வெளியே போயிடுவார். மிகுந்த ஜாக்கிரதை உழவளாக இந்த கடைசி நாட்களில் இருங்க. ஆலயத்தில் என்ன நடந்தாலும் தேவனுடைய மனுஷர்களோடு தேவனுடைய பிள்ளைகளோடு என்ன செய்யணும்? நீங்க ஐக்கியப்படணும். ஹல்லேலூயா. உன்னை விரோதிக்கிறவன் என்னை விரோதிக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நான் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை எனக்கு உண்டாச்சு. என்னை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் அப்படி சொல்லுகிறார். உன்னை விரோதிக்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள், உன்னை அல்ல என்று ஒரு சத்தம் என கேட்டேன். ஹல்லேலூயா. அவரை விரோதிச்சு எமையா படைப்பான், பாதாளம் தான் வாய விளங்கும். What do you think about the Holy Spirit? He is a great person all over the world. Hallelujah. Hallelujah. அவர் உனக்குள் வாசம் செய்கிறார் என்று சொன்னால் நீ அவருக்கு அடுத்தபடி காரியங்களை செய்ய வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஒழிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 13வது வசனம் சொல்லுது பாருங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். சாவு கிட்ட தான் போங்க. சாவதான் தேடி போகுது மனுஷன். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நடந்தால் நீங்க எப்படி போவீங்க? சாவீர்கள். சாகிறதுக்கு தான் ரெடியா இருக்குது. அது எங்க போறேன்னு தெரியாம சாவுது. இன்னைக்கு என் ஜீவன் பிரியமானால் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீ வந்து என்னை கூட்டிட்டு போகணும். நான் உமக்காக உண்மை உச்சமாக இருக்கேன், நீர் வந்து என்னை கூட்டி எல்லாம் சொல்லிட்டு நான் வரணும் உங்ககிட்ட. அப்படிதான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவினாலே நல்லா புரிஞ்சுங்க. ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. உன் கண்ணு பார்க்கிறபடி நடக்கூடாது, உன் காது கேட்கிறபடி நடக்கூடாது, உன் இருதயம் வாஞ்சிக்கிறபடி நடக்கூடாது, உன் கால் போகிறபடி போகக்கூடாது, உன் கை செய்கிறபடி செய்யக்கூடாது. உன் ஆவி ஆத்மா சரீரம் கிறிஸ்து இயேசுவால் அடக்கம் பண்ணப்பட்டதை உணர்ந்து ஆவியை நீ உயிர்த்தெழுந்ததை நினைத்து ஆவியானுடைய அனுக்கிரகத்தை பெற்று நான் வாழ வேண்டும் என்பதே அதன் சித்தம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றா யோசித்துப்பார். ஹல்லேலூயா. ஆகையினால் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் எப்பொழுதோ ஒரு யுத்தம் இருக்குது. நீ சாகும் வரையில், உன் சரீரத்தை விட்டு நீ பிரியும் வரையில். ஆக இந்த யுத்தத்தில் நீ ஜெயிக்காவிட்டால் you never enter into the kingdom of God. Hallelujah. Praise the Lord. என் அன்பு தேவச்சனமே, வசனத்தை கேட்கிறவளாய் மட்டுமல்ல அதன்படி நடக்க பிரயாசப்படுங்க. எதுக்கு சொல்கிறேன் லேட்டாக வராதிங்கன்னு? நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு மறுபடியும் ஆண்டவனுக்கு வேலை செய்கிறேன். ரிட்டையர்டாக உலகத்துக்கு பரலோகத்துக்கு இல்லை. நான் மூச்சை விடும்போது தான் ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது தான் நான் ரிட்டையர்டு. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்? ஆண்டவர் வரும்பொழுது இப்படி வந்தீங்கன்னா கதவை அடைச்சிட்டானா யூ நெவர் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியாது. அதுக்காக தான் உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். 9 மணினா 9:30 மணிக்கு வர்றது, 10 மணிக்கு வர்றது, பெரிய மன்மதைங்க மாதிரி வர்றது. வேலைக்கு போகும்போது அப்படி போயேன்.
அதிகாரிகளை சந்திக்கும் போது அப்படி போயேன். இயேசுவானார் அவ்வளோ இளக்காரமாயிட்டாரா? அவர் உன்னை ரட்சித்தாரு. சேற்றியில் இருந்த உன்னை பாவத்தை கக்கினதை முழுங்கி கொண்டே இருக்கிற உன்னை ரட்சித்தாரு. அதை நினைக்கிறியா? அவருக்கு முதலிடத்தை கொடு. அப்படி எல்லா முதற் பலனும் உன்னை தேடி வரும். நீ தேடி போன நாட்கள் முடிந்துவிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இந்த புவி ஒரு சொந்தமல்ல வென்று இயேசு என்னேச மொழிந்தனரே. இந்த புவி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என்னேச பொழிந்தனரே. இக்கட்டு துன்பங்கள் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய் கிடைத்தேடினோ. இக்கட்டு துன்பங்கள் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய் கிடைத்தேடினும். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டி ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இயேசுவே சீக்கிரம் இச்சாரை வாருமே ஏழை. இயேசுவே சீக்கிரம் இச்சாரை வாருமே ஏழை வெகுவாய் கலங்குகிறே. என்னே சத்தமோக ஜோதியே அல்லாமல் இன்பம் தரும் பொருள் ஏதுமில்லை. என்னே சரி இன்பம் தரும் பொருள் ஏதுமில்லை. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டி ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. ஹல்லேலூயா. 26வது வசனம் சொல்லுது பாருங்க. ஆவியானவரும் தமது பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட அன்பு தேவ ஜனமே, உன் பலகீனங்கள் உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர் ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளாவிட்டாலும் அறியாமல் இருந்தாலும் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். Praise the Lord. What a great privilege God given to you and me. Hallelujah. Praise the Lord. பார்த்தீங்களா? நீ இன்னது வேண்டும் என்று நீ கேட்காட்டி கூட அவர் உனக்கு இன்னது வேண்டும் என்று அவர் பரலோகத்தின் தேவனுடைய சிங்காசனத்தை கொண்டு வருகிறார். அதுக்கு தாங்க பரிசுத்த ஆவியானவர். தேவன் எந்த சொரூபத்திலும் இல்லை. இயேசு தான் மாம்சத்தை வெளிப்படும் பொழுது நம்மை போல வந்தார். அவர்தான் பிதாவாகிய தேவன், அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? 27ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவரும் ஆராய்ந்து பார்த்து என்னதென்று அறிவார். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? பரிசுத்த நமக்காக பரிந்து பேசுகிறார். இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார்.
அவர் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவைகளெல்லாம் நீங்கள் முன்னிட்டு நீங்கள் பரிசுத்தாவின் வல்லமையால் நிறைந்து வாழ்வீர்களானால் உங்களுக்கு இத்தனை காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடைபெறும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? 1 கொரிந்தியர் 2:11-12 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 2:11-12. மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷனுக்குரியவளை எவன் அறிவான்? அதுபோல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியதை அறியவே முடிய மாட்டான், அறிய முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி இருந்தால் தான் தேவனுக்குரியதை அறிந்து, அதுக்கு தாங்க பரிசுத்த ஆவி வேணும். தேவனுக்குரியதை அறிந்து கொள்ளணும். நான் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறேன் பெருமிதம் பேசுவதில் ஒரு பலனும் இல்லை. தேவனுடைய இதெல்லாம் அறியணும். என்ன நடக்குது, எப்போ நடக்கும், என்ன சம்பவிக்க போகுது, உனக்கு என்ன நடக்குது, அவனுக்கு என்ன நடக்குது, எனக்கு என்ன நடக்க போகுது, கர்த்தர் என்ன இந்த பூமியில் நடத்த போகிற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு வகையறுத்து சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 12வது வசனம் படிச்சிட்டீங்கல்ல? நல்லா நல்லா புரிஞ்சுங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியே பெற்றிருக்கிறோம். உலகத்தின் ஆவியில், உலகம் ஆவி உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை எல்லாவற்றையும் சீர்திருத்தி உன்னை பலப்படுத்தி தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகினால் எல்லாவற்றிலும் நாம் எப்படி ஆண்டவனுக்கு பிரியமானதை மட்டும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்றார் பாருங்க, ரோமர் 8:26 சொல்றார் பாருங்க, படிச்சிட்டோம்ல. யோவான் 16:8 சொல்கிறார் பாரு, அவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சாதாரண நினைக்காதீங்க. நீ மூடி மறுசாலும் உன்னை வெளிரங்கமாக கொண்டு வந்து காரி துப்பிடுவார். அந்த ரங்கத்தில் நீ செய்வதை பகிரமாய் கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணவாக்கு. பிரசங்கத்தில் கண்டிப்பு இல்லைன்னா, சிக்ஷை இல்லைன்னா, எச்சரிப்பு இல்லைன்னா அந்த பிரசங்கம் வீணானது. அந்த பிரசங்கியாரம் வீணானவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னதான் உபதேசம் பண்ணாலும் காதில், இந்த காதில் கட்டி இந்த காதில் ஒரு செப்டி பிரியாணிகள் இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இருதயத்தை கடினப்படுத்த உக்கிர கோபாக்கினை கிரையாகுவ பாதாளமும் தன் வாயை திறந்து உன்னை விழுங்கும். This will happen this end of the year. Hallelujah, praise the Lord. பார்த்தீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5:14-19 வாசித்து பார். ஆவியை என்ன செய்யாத, அவித்து போடாதே. நீ செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தம், நீ செய்கிற துரோகத்தின் நிமித்தம், நீ இச்சிக்கிறது நிமித்தம், நீ வேசித்தனம் செய்த விபச்சாரம் செய்கிறது நிமித்தம் என்ன செய்யாத, ஆவியை அவித்து போடாது. உன் ஆவி கட்ட தந்த தீபம் அணைத்து போடும் பொழுது நீ இல்லாமல் போயிடுவாய் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 15-16 வாசித்து பாருங்க. அங்கே சொல்ல, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டு நடந்தபடியால் உனக்கு என்ன வச்சிருக்கிற, இதோ திறந்த வாசலை உனக்கு வைச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை முறை அவர் நாமத்தை மறுதலிக்கிறாய். நீ அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் சுழன்று கொண்டு இருக்கும் பொழுது, உழன்று கொண்டு இருக்கும் பொழுது எத்தனை முறை அவர் நாமத்தை மறுதலித்திருக்கிறார். சற்று சிந்தித்து பார். ஹல்லேலூயா.
திறந்த வாசல் இருந்தால் தான் பரலோகத்தை ஏறி போக முடியும். ஹல்லேலூயா. உன் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் நாமத்தை நீ மறுதலியாமல் நீ காத்துக்கொள்வாயானா கர்த்தர் செய்வார் உனக்கு. அது மட்டும் இல்லை, வசனத்தை கை கொண்டு நடந்தால், நல்லா புரிஞ்சுங்க, வசனத்தை கை கொண்டு நடக்காவிட்டால் திறந்த வாசல் உனக்கு வாசல் அடைப்படும். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறாரு பாருங்க, என்ன ஒரு அருமையான வசனம். கடவுளே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி இருக்கணும். பிறகு சொல்றாரு பாருங்க, மல்கியா 2:13 வாசித்து பாருங்க. ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. நீ பெற்றிருக்கிற ஆவியை குறித்து எப்படி இருங்க? எச்சரிக்கை. God is warning you. ஆவியை குறித்து எப்பொழுதும் என்ன இருக்கணும்? எச்சரிக்கையாயிருங்க. நீ பெற்றிருக்கிற ஆவி இன்னதென்று அறிந்து கொள்ளணும். வேறொரு ஆவி உனக்குள்ள பூந்திருக்குதான்னு பார்க்கணும். எத்தனையோ ஆவிகள் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிறைவேறுக்குமானால் அவர் எல்லாவற்றையும் சவால் கொடுப்பார். என்னோடு நின்று உன்னோடு நின்று. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிசாசுகள் வரும், அது சொல்லும், நீ என்ன எல்லா ஆவியும் துரத்துக்கிறியா? ஒரே ஒரு ஆவியை வச்சு எல்லாரையும் துரத்துறியா? அது தாண்டி பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிகரற்றவரும் ஒப்பற்றவரும் மகத்துவமும் மாட்சிமை நிறைந்தவரும் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரும் ஆகிய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் இருந்தால் போதும், உன்னுடைய எல்லா காரியங்களையும் அவர் மரண பரியந்தம் நடத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோவான் 16:13 வாசித்து பார். அங்கே சொல்கிறார், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்தில் உன்னை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுது, அதை படிங்க. 13ஆம் வசனம். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமா பேச மாட்டாரு. தான் கேள்விப்பட்டதை யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதுதாங்க பரிசுத்த ஆவியானவர். அடுத்த வருஷம் என்ன நடக்க போறேன்? கேன் யூ டெல் மீ? யாராலும் சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன். கர்த்தர் என்னை சொல்ல வைப்பா. ஒவ்வொரு வருஷம் சொல்றதுதான் நடக்குது. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குற அதான் அந்த வருஷம் பூரா நடக்கும். நீ என்னதான் குறுக்களை பாஞ்சாலும் ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினார் என்றும் வேறொரு ஆவி என்னதென்றும் அறியத்தக்க சக்தி கர்த்தர் தான் நம்ம கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாமே ஒரே ஆவியாக இருக்கிற மாதிரி நடிக்கும், ஆனால் வேறு வேறு ஆவி இருக்குது. சபைக்குள்ள எத்தனை ஆவி இருக்குது உங்களுக்கு தெரியாது. ஒரே ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். ஒரே பிதா நமக்கு இருக்கிறார். ஒரே சரீரமாக நம்மை இணைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே தேவன். பிரைஸ் தி லார்ட். ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, எல்லார் வீட்லையும் பைபிள் இருக்கணும். புத்தி வந்துடுச்சு, புத்தி தெளிஞ்சிட்டார். அமெரிக்காவே புத்தி தெளிஞ்சிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். எல்லார் வீட்டிலும் பைபிள் இருக்கணும். எல்லாரும் கர்த்தரை சேவிக்கணும். ஹல்லேலூயா. வாட்ஸ் எ கிரேட் காட். அமெரிக்கா தலை தெரிச்சு ஆடுச்சு. ட்ரம்மை வச்சு ஆண்டவர் அமுக்கிறார். வேத வசனத்தை நடந்தான் இந்த அமெரிக்கா இன்னும் தலை தெழுமோ, இல்லைன்னா அழிந்து போவோன்றதை உணர்த்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் நமக்கும் எச்சரிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவனே, அவரை போல உன்னை நேசிக்க ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லை. இன்றைக்கு ஜீவன் பிரிந்தா அவருடைய ஆவி இல்லாமல் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. இட்ஸ் எ ஜெட். அவர் நம்மை அப்படியே சுமந்து கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். ஆகையால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 12:11 சொல்லுகிறார் பாருங்க. ஆவியிலே அசதியாயிராம, ரெண்டாவது ஜாக்கிரதையாக இருங்க. எப்படி இருங்க? ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய. யாராவது செய்றீங்களா? உங்கள் சரீரத்துக்கு ஊழியம் செய்கிறீங்க, உங்கள் ஆவிக்கு ஊழியம் செய்கிறீங்க, உங்கள் சுகத்துக்கு ஊழியம் செய்யுங்க, உங்களுடைய நல்வாழ்வுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கீங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீங்களா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யாவிட்டால் இப்படி சொன்ன வசனம் உங்களுக்கு தகாது. மறுபடியும் ஒரு விஷயம் படிங்க. அது அசதியாக இருக்காதீங்க. ஐயா எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு சேர்வாய்க்குது, எனக்கு பலகீனமாக்குது, என் வீட்டை இப்படி கஷ்டம் இருக்குது, எனக்கு தரிசனம் இருக்குது சொல்லாத. உன்னை அழைத்த அழைப்பு ஆசீர்வாதத்துக்கு என்று அழைத்து, நீ சாபத்தை தேடி போவாத. நீ செய்கிற அக்கிரமணம் சாபம். உனக்கு ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தால் அதை நிலைநிறுத்திக்கொள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, படிங்க. அதை எப்படி இருக்காதீங்க? அசதியாயிரு. சிலர் கேளுங்க, இன்னைக்கு வெடிப்பு வலிக்குதுங்க, அதனால கோயிலுக்கு வரல. ஏன் உடம்பு வலி வரும்? உன் உடம்பை உடைச்சி ஊத்த கர்த்தருக்கு முன்னால உன்னை உருவாக்குவார். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும். வார்னிங், God warning every one of them. Hallelujah. இருந்து என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. போய் சந்திச்சு சொல்லுங்க உங்க சாட்சியை. கர்த்தர் உங்களை பின்பற்றி வர செய்வார். ஹல்லேலூயா. பெற்ற சாட்சி சொல்ல வெட்கப்படுகிறீங்களா? கர்த்தர் முன்னால் போய் நிற்கும். கர்த்தர் பிதாவுக்கு முன்னால் உங்களை அறிக்கை செய்ய வெட்கப்படுவார். அப்படி எந்த நிலைமையில போய் நிற்பீங்க? சற்று சிந்தித்து பாருங்க. வேத வசனத்தை ஒப்பிட்டு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. யூ நெவர் நெவர் என்டர் தி கிங்டம் ஆஃப் காட். கர்த்தருடைய ஆவியார் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:17 வாசித்து பாருங்க. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாயிருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தரோடு நீ இசைந்திருந்தா ஒரே ஆவியோடு நீ இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உன் ஆவி வேறதான், என் ஆவி வேறதான். பிரைஸ் தி லார்ட். உன் ஆவியோடு என் ஆவி ஒட்டி போவாது. காரணம், என்னில் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனுடைய பெரியவர். ஹல்லேலூயா. என் இருதயத்திலும் பெரியவர், என்னை ஆளுகை செய்கிறவர், அவர் அரசாட்சிகளை நிலைநிறுத்தி இருக்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 5:5 வாசித்து பாருங்க. எத்தனையோ அச்சாரம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதை வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, ஊரை கெடுக்கிறாங்க, குடும்பத்தை கெடுக்கிறாங்க. தனக்கு பிடிக்கலன்னா அவங்கள பள்ள நோண்டி புதைக்கிறதுக்கு என்னென்னமோ விமர்சனம்லாம் செய்கிறாங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் என்னை காட்டுவார். ஆமென். சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது? ஆவியின் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஹல்லேலூயா. ஆவியின் அச்சாரத்துக்கு விரோதமாக எழுமனா அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. ஆவியின் அச்சாரம் எதற்கு தருகிறார்? உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, ஒன்றும் உன்னை தொடாது. ஒரு நாளும் உன்னை மேற்கொள்வது இந்த உலகம் அல்ல, மாமிசம் அல்ல, பிசாசு அல்ல. இயேசு ஒருவரே உன்னை மேற்கொண்டு நடத்துவார். ஹல்லேலூயா. அதாங்க ஆவியின் அச்சாரம். எத்தனையோ அச்சாரம் இருக்குது உலகத்தில். அதை பார்த்தீங்கன்னா கடைக்கு முன்னால் வைப்பாங்க. அநேக தேவர்களுடைய அச்சாரத்தை வைத்து வசியப்படுத்திக்கிட்டு கொண்டு அவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அநேக அந்த தேவதைகளின் அச்சாரத்தை வைத்து மனுஷனை கொலை செய்ய பார்ப்பாங்க. அவங்களுக்கு வியாதி வர, தரிசனம் வர, அவர்கள் மடிந்து போனோன்னு செய்வாங்க, பந்தனம் பண்ணுவாங்க. அவர் ஒரு நாளும் சாவதில்லை. ஆனால் வெட்ட குழி உனக்குத்தான் என்பதை தேவன் இன்று அறிக்கை செய்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. எபேசியர் 6:18 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார், எந்த சமயத்திலும் விண்ணப்பத்தோடும்
ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். எச்சரிக்கிறா, எப்படி இருங்க? விழித்து கொண்டிருங்க. என்ன? எப்பொழுதும் ஜெபம் இருக்கணும். விழித்திருப்பது என்று சொன்னால் எப்பொழுதும் ஜெப வாழ்க்கை இருக்கணும். நல்லா தூங்க சொன்னீங்கன்னா கொம்பரி முக்கான பிசாசு அந்த மாதிரி தூங்குவாங்க. நல்லா தின்ன சொன்னீங்கன்னா வயிறு பொடுக்க தின்னுவாங்க. தூங்க சொன்னீங்கன்னா நல்லா தூங்குவாங்க. விழித்து இருக்கணும்னா தேவனிடத்தை முடியவே முடியாது. ஹல்லேலூயா. நான் உண்மையை சொல்கிறேன். இன்றைய உலகம் அப்படி இருக்குது. நான் டிவிலாம் நான் பார்க்கறதில்லைன்னுவாங்க. சினிமாலாம் போகிறதில்லைங்க. வீட்லேயே டிவி பார்ப்பாங்க. அதன் இச்சைகளுக்கு அடிமையாகி போகிறாங்க. எவ்வளோ தூங்குறியோ அவ்வளோ சாத்தான் உன்னை குடிக்கொண்டிருக்கான்னு அர்த்தம். எவ்வளோ விழித்திருந்து கர்த்தர் சொல்கிறபடி நீ ஜெபிக்கிறியோ அவ்வளோ கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்தி பரிசுத்த ஆவி பெற்றவங்களை கனப்படுத்தி தேவனுக்கு விரோதமாய் எழும்பி நீ நாசமாய் போகாதபடி தேவனுக்கு பிரியமானதை செய்து ஆவியிலே முன்னேறி போக கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எபிரேயர் 10:29 வாசித்து பார். எப்படிப்பட்ட ஒரு வசனம் பாருங்க. எபிரேயர் 10:29. இன்னுமா எடுக்கிறீங்க? நானே சொல்லிட்டேன். தேவனுடைய குமாரனை காலின் கீழே, எப்படி பாருங்க, நல்ல வசனத்தை பாருங்க. தேவனுடைய குமாரன் உலக ரட்சகரை காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவள் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்று யோசித்து பார். Think about. ஜாக்கிரதை. வேத வசனம் சும்மா இருபுறமும் கருக்கான பட்டயம். இப்படி போனாலும் மட்டும் அப்படி போனாலும் மட்டும் ஒரு நாளும் முன்னேறி செல்ல முடியும். எத்தனை பேர் ஆவியை பெற்றிருக்கிறேன்னு சொல்லி நாடகம் நடிக்கிறாரு. இதுவரையும் நகை அவரு நான் சொல்லியிருக்கேன். யாருக்காச்சும் நகை அவுத்துட்டா பெரிய பரிசுத்தமான இல்லை. உன் இருதயத்தில் லாங் செயின் தொங்கும், நெக்லஸ் தொங்கும், வயர் நெக்லஸ் தொங்கும். கர்த்தர் சொன்னா மட்டும் நீ விபச்சாரம் செஞ்சுட்டு அதை எடுத்துட்டா உன் விபச்சாரம் மறைஞ்சிடுமோ? அது உன்னை தொடர்ந்து பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்திய வசனம் சும்மா நினைச்சிக்காதீங்க. ஒன்று வார்த்தை உன்னை கொல்லும், ஆவி உன்னை உயிர்ப்பிக்கும். வார்த்தை உன்னை கொல்லும்படி நீ கடந்து போகிறாயா? ஆவி உன்னை உயிர்ப்பிக்கும்படி நீ கடந்து போகிறாயா? சற்று சிந்தித்துப்பார். என் அன்பு தேவ ஜனமே, எங்களை மாதிரி வயசானவங்க செத்துட்டா அவங்களுக்கு இந்த வசனங்கள்லாம் கிடைக்காது. இப்படி பிரசவம் பண்ணுற உலகத்தில் காணும். ஆசீர்வதிப்பார் டான்ஸ் அடிக்காம பண்ணுங்க. எவனோட ஆசீர்வதிப்பார்? எவன் தேவனுக்கு உண்மையும் உச்சமமாக இருக்கிறானோ, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வசனத்தை கை கொண்டு நடக்கிறான், அவன் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். ஹல்லேலூயா. எவன் ஒருத்தன் ஆசீர்வதிப்பான்னு சொன்னால் நம்பாதீங்க. உன்னை ஆசீர்வதிக்கு அழைத்தீர்கள், அதை பாதுகாத்துக்கொள், அதை தங்கவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஏன் சாபத்தை தேடி போற? உன் கண்ணுக்கு நல்லா இருக்குது, உன் காதுக்கு நல்லா இருக்குது, உன் மனசுக்கு நல்லா இருக்குது, உனக்கு ஏதோ ஒரு உதவி கிடைக்குது போய் அவன் இதில் உழுகிற. பி கேர்ஃபுல். கர்த்தர் பரிசுத்த ஆவியார் என் மேல் இருந்து உங்களை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகிய எல்லா விதத்திலும் நாம் முதல் இடத்தை யாருக்கு கொடுக்கணும்? ஆவியாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை நீ என்ன பேசினாலும் ஊற்றுவார். ஒரு தேவனுடைய மனுஷன் மேலுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் கிரீடத்துக்கு விரோதமாக நீ எழுப்பினால் உனக்கு வெட்கத்தை உடுத்துவார். அவன் மீதில் கிரீடத்தை பூத்து கொண்டே போக செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
கலாத்தியர் 3:3 வாசித்து பாருங்கள். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினர்களா? பார்த்தீங்களா? என்னமே கேட்கிறாரு. ஆவியில் ஆரம்பம் பண்ணுவாங்க, மாம்சத்தில் முடிவு பெறுவாங்க. நரகம்தான். மாம்சத்தில் ஆரம்பம் பண்ணி ஆவியிலே நாம் முடிவு பெறுவோமானால், ஆவியிலே தொடங்கி ஆவியிலே முடிப்போமானால் நித்திய ஜீவனை அடைய இயேசு நமக்கு வழிகாட்டியாக இருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 6:8 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறாரு பாருங்க. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவதாக இருப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைய உலகம் அந்தரங்கத்தில் பாவம் செய்துவிட்டு பயங்கரமாக நடிக்கிறது. முகமுடிய கிழிச்சுடுவார் ஆண்டவர். This is the time to surrender before the Almighty God. Hallelujah, hallelujah, praise the Lord. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்கம்மா. மாமிசத்தில் விதைக்கிறவன் மாமிசத்தினால அழிவதான் இருப்பான். அழிவதான் அறுப்பா. ஆம்பளைக்கு மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, இருப்பாளருக்கு தான் அந்த வசனம். ஹல்லேலூயா. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பிரைஸ் தி லார்ட். which you want? எது உனக்கு தேவை? மனம் திரும்பு, மனம் திரும்பு. மனம் திரும்பாவிட்டால் தேவன் தம்முடைய பட்டத்தை கருக்காக்குவார். Be careful. வேத வசனம் உன்னை எச்சரிக்கும் பொழுது நீ மனம் திரும்பவில்லைனால் ஒரு நாளும் நீ பரலோகத்தை எட்டி பிடிக்கவே முடியாது. Hallelujah, praise the Lord. I am an ordinary person. I am not an ordinary person. I am a chosen vessel. Praise the Lord. சாவானான மரணம் இயேசு கிறிஸ்துவை சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி சாவேன். நீங்கள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் என் லட்சியம். நீங்கள் திருந்தி மனம் திரும்பி நல்லா இருக்கணும் ஆண்டவரோடு. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும். ஆவியை பெற்று வரங்களை பெற்று தேவனுக்கு பிரயோஜனமாய், ஊழியங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு சபைக்கு பிரயோஜனமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேக கூட்டத்தை நடத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆதியிலே நடத்தின பொழுது அநேகர் ஊழியர்களாக எழும்பியிருக்க, அநேகர் வரங்களை பெற்றிருக்க, அநேகர் இன்றைக்கு செழிச்சோங்கி வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 3:16 வாசித்து பாருங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் வேற, புறமான மனுஷன் வேற. புறமான மனுஷன் தான் மாமிசம், உள்ளான மனுஷன் ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். இதுக்கே அர்த்தம் தெரியாது. உள்ளான மனுஷனிலே நீ என்ன பண்ண? உள்ளான மனுஷன் யாரு? பரிசுத்த ஆவியாகிய தேவன். ஹல்லேலூயா. புறம்பான மனுஷன் மாமிசம். எப்பொழுதும் மாமிசத்துக்கு விரோதமாக ஆவி, ஆவிக்கு விரோதமாக மாமிசம் போராடி கொண்டே தான் இருக்கும். நீ சாகும் வரையிலும். இதில் அவன் ஜெயிச்சிட்டா நீ செத்த நரகத்துக்கு போவ, நீ ஜெயிச்சிட்டா பரலோகத்துக்கு போவ. ஹல்லேலூயா. சரியா தேவன் வகை வறுத்து வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 4:23 வாசித்து பாரு. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள். இல்லைன்னா உன்னை தரித்து போடுவார். அவரை தரித்து கொள்ளனா உன்னை தரித்து போடும் பிசாசு. பிரைஸ் தி லார்ட். மறுபடி படிங்க வருது, அருமையான வசனம். மெய்யான நீதியிலும் உங்கள் உள்ளத்திலே பாருங்க, உங்க உள்ளத்தில் என்ன இருக்கு? புதிதான ஆவி உள்ளவர்களாய் ஆகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாகிய சிருஷ்டிக்கப்பட்ட
புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வேறொரு மனுஷனை உள்ள விட்டுறாதீங்க. மனுஷர்கள் அநேகர் வருவார்கள், ஆனால் ஒரு மனுஷன் தான், அவரை மட்டும்தான் நாம் தரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். டாக்டர் ஜசின் நல்ல வசனங்கள்லாம் கேட்குறாரு. வருங்காலத்தில் பிரசங்கியராக நிற்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் மத்தியிலே வந்து பிரசங்கம் பண்ணாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. ஆகையினால இந்த வசனம் பாருங்க, மெய்யான நீதி, மெய்யான நீதி, பொய்யான நீதி இல்லை. பிசாசுக்கு தான் பொய்யான நீதி நடிக்கும். அது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், மெய்யான பரிசுத்தத்திலும், அப்புறம் தேவனுடைய சாயல், மெய்யான தேவனுடைய சாயலாய் நாம இருக்கணும்னு சொல்லி பக்தனாகிய பவுல் புதிய மனுஷனை, புதிய ஆவியை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஆவி, புதிய மனுஷன். ஹல்லேலூயா. இது இல்லாமல் வேற ஒரு மனுஷன் உள்ள பூந்தான், நீ என்னதான் நாடகம் நடிச்சாலும், நீ ஆக்ட் பண்ணாலும், உனக்கு பாதாளம் வாயை திறந்து முழுங்குவது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு பாருங்க, எபேசியர் 4:23-24 படிங்க. முடிச்சிட்டீங்களா? இன்னொரு விட்ட படிங்க. நல்லா இருக்குல்ல வசனம்? உங்கள் உள்ளத்திலே புதியான ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். மெய்யான நீதி, பொய் இல்ல. நீதி வந்து பொய் அல்ல, நீதி மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம், மெய்யான தேவ சாயல், சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனாய் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தரித்துக் கொள்ள ஆசைப்படுறீங்களா? இன்றைக்கு தரித்துக் கொள்றீங்களா? முழங்கால் படிடுவோம். கர்த்தரை நோக்கி பாருங்க. விளையாட்டா நினைச்சு உங்க வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளாதீங்க. உங்களை நடத்தினவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடணும். உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் உள்ளவர்களுக்கு விரோதமாக எழுப்பி சாபத்தை தலையில குவித்துக் கொள்ளாதீங்க. தேவ ஆக்கினைக்கு தப்பித்துக் கொண்ட நீ உக்கிர கோபாக்கனைக்கு இரையாகாதபடி மனம் திரும்பு, மனம் திரும்பு. மனம் திரும்பாவிட்டால் தேவன் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அதிலிருந்து ஒரு நாள் நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. எத்தனை ஊழியக்காரர்கிட்ட நீ போய் எத்தனை ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபிச்சாலும் அவளுக்கே அது மாறும். ஒரு நாளும் தேவனுடைய மனுஷர்களை நீ மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய மனுஷர்கள் உன்னை ஆசீர்வதிக்க நீ சாபத்துக்குள்ளாவாய். சாதாரணமாக நினைச்சிக்காதீங்க. தேவனுடைய மனுஷர்கள் நாங்கள்லாம் பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி தரித்திரத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பாடுகளிலும் உபத்திரங்களிலும் காடுகளிலும் சுடுகாடு பக்கமாக வாழ்ந்து வந்த மனுஷர்கள் இன்று பட்டணத்துக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிலையும் நாங்கள் சலித்து போகவில்லை. கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் இருதயத்தை திறந்து தேவனுக்கு என்று கொடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய நல்லாவி என்னை நடத்தும்படி எனக்கு இரக்கம் செய்யும். வேறொரு ஆவி எனக்குள் பிரவேசிக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் என் ஆவி ஆத்மாசரை வேலி அடைத்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஆண்டவருக்கு முன்பதாக சரணகதி அடையுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். உமக்கே மகிமை செலுத்துகிறேன். என்னோடு பேசின பிதாவின் ஆவியானவருக்கு மகிமை செலுத்துகிறேன். நீர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களுக்காக உமக்கு மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். பயத்தோடு நடுக்கத்தோடு ஸ்தோத்திரிங்கள். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். சேரா உங்களை ரட்சித்தது. தரையில் உட்காந்து நாங்கள் ஜெபித்தவங்க. 2 கை தான், எந்த மியூசிக்கும் கிடையாது எங்களுக்கு. தரையில் அப்படியே உட்காந்து நாங்கள் ஜெபித்தோம். தரையில் உட்காந்து கர்த்தரை நோக்கி கதறினோம், கெஞ்சினோம். இன்றைக்கு சுகவாசிகள், சுகபோகமாய் வாழுகிற நீ உயிரோடு செத்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயிர் உள்ளவர்களாய் மாறுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் திருவடிகளில் இன்று நீர் கர்த்தருடைய ஆவியை குறித்து எப்படி இருக்க வேண்டும் என்று, எப்படி நாங்கள் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஆண்டவரே நாங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்று, மாமிசத்துக்கு பிரிந்து ஆவியிலே வாழ வேண்டும் என்று எங்களை கற்றுக் கொடுத்த உம்முடைய அன்புக்காக, உம்முடைய தயவுக்காக
உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு கோடா கோடி சோதரம், கோடா கோடி சோதரம். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பி தேவன் எங்களோடு கூட இருக்கும்படி ஆண்டவர், இந்த சபையை உருவாக்கினவர் நீர் ஆண்டவர். எனக்கு சொல்லி செய்தீர், மகனே, இப்பொழுது tell my love and compassion, I will bring the people to the doctrinal point என்று சொன்னீர். 1997 ஆண்டு இதை சாபித்து நீர் சாபித்து எனக்கு சாபித்து கொடுத்து சொன்னபடியே செய்து இதை ஒருவனும் இடித்து போடாது, ஒருவனும் இடித்து போடாது. அப்படிப்பட்ட இடித்து போடும் கர்த்தாவே, நீ கட்டி எழும்ப முடியாய், பரிசுத்தாவியானவர் கொடி கட்டி பறக்க முடியாய், இந்த எல்லைகளில் உடைய வருகை வரைக்கும் கற்று செய்ய முடியாது. உடைய பாதத்தில் முகங்கொப்பர விழுந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபையாயிரும், ஏழை நினைச்சருளும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனை நினைச்சருளும். பரிசுத்தாவினால் என்னை அபிஷேகம் பண்ணினவர் நீர் என்னை நினைச்சருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டு உள்ளும் புறமும் பரிசுத்தமாக்கி சுவாமி உமக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க, உமக்கு ஏற்ற பலன்களை கொடுக்க கர்த்தர் ஆயுத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்கு என்று ஆயுத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு மேலும் வைத்து ஆண்டவரே, பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்து தேவனோடு கூட சஞ்சரிக்க ஒவ்வொருவருக்கும் சபை முழுவதுக்கும் இரக்கம் செய்யும். இந்த சபைக்கு விரோதமாக, விசுவாசிகள் விரோதமாக எழும்பும் மனுஷ ஆவிகளையும் பிசாசின் ஆவிகளையும் எல்லாவற்றையும் நாங்கள் சபிக்கிறேன். அதை கடிந்து கொள்கிறேன். ஆண்டவர், ஒரு ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலி அடித்து பாதுகாத்தும் பரிசுத்தாவி நிறைவேற்றாரும். பரிசுத்தாவியான ஆளுகைக்கு முழு சபையும் ஒப்பு கொடுக்கிறேன். இதன் மேல் கண்ணு வைக்கிற எவனாயிருந்தால் அவன் பாதாளம் அவளை விழுங்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய மனுஷனாகிய நாள் அப்படி வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.